ஓகே, போலாங்களா? இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலின் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறது. இதுதான் ஒப்பந்தம். ரைட், திஸ் சைடு. ஓகே, போதுமா? சொல்றேன். எங்க அகில இந்திய AICC ஹைகமாண்ட், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி will announce very soon who is a Rajya Sabha candidate. Okay? புதுவையில யார் போட்டியிட இருக்கிறார்? நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். என்ன போய் புதுவை பேட்டி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அது புதுவை தலைவர்கிட்ட கேளுங்க. ரைட்? டிலேவே இல்லையே. நாங்க ஒரு முறை டிசம்பர் மாசம் வந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் கமிட்டி கிட்ட பேசணும் 2 முறை, 3வது முறை. மீதி கட்சியும் 2 முறை 3 முறை வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட டிலேன்னு சொல்ல முடியுமா? தாமதம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICCயும் திராவிட முன்னேற்ற கழகமும் எடுத்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதன்படியில் இன்று கையொப்பம். மனநிறைவோடு இருக்கும். ரைட், மனநிறைவோடு இருக்கும். ரைட், ஓகே. அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணுவோம். ஓகே, மன நிறைவோடு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. Puducherry, our preliminary talks have already begun since yesterday. They were just waiting for the official announcement. So they want to. Hello. See, Puducherry, everything was waiting for the Tamil Nadu arrangements. Since the Tamil Nadu arrangements have done today, formal talks will be done tomorrow about Puducherry. Informally, the discussion has already happened between our PCC president and DMK leaders and other leaders. Informed. The formal discussion and finalization will happen tomorrow. So what about the demand of sharing power sharing? Yeah, already our PC president has already spoken about everything. No power sharing, sir. Okay, we will tell you. Right. Thank you very much for all media. Thank you. தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை பார்த்தோம். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் 1 ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டு பேசியிருந்தார். மேலும் ராஜ்யசபா வேட்பாளர் யார் என்பதை விரைவில் அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருந்தார். மனநிறைவோடு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்டு காங்கிரஸ் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது 28 சட்டமன்ற தொகுதிகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. ராஜ்யசபா வேட்பாளர் யார் என்பதை மேலிடம் விரைவில் அறிவிக்கும் என்று செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார்.
AICC High Akhil India Congress Committee will announce very soon who is the Rajya Sabha candidate. Okay? Right. புதுவையில யார் போட்டியிட இருக்கிறார்? கடந்த முறை நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், என்ன போய் புதுவை பேட்டி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அது புதுவை தலைவர்கிட்ட கேளுங்க. ரைட்? டிலேவே இல்லையே. நாங்க ஒரு முறை டிசம்பர் மாசம் வந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் கமிட்டி கிட்ட பேசணும் 2 முறை, 3வது முறை. மீதி கட்சியும் 2 முறை 3 முறை வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட டிலேன்னு சொல்ல முடியுமா? தாமதம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICCயும் திராவிட முன்னேற்ற கழகமும் எடுத்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதன்படியில் இன்று கையொப்பம். மனநிறைவோடு இருக்கும். ரைட்? மனநிறைவோடு இருக்கும். ரைட்? ஓகே, அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணுவோம். ஓகே, மனநிறைவோடு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. Puducherry, our preliminary talks have already begun since yesterday. They were just waiting for the official announcement. So they want to answer. Hello. See, Puducherry, everything was waiting for the Tamil Nadu arrangements. Since the Tamil Nadu arrangements have done today, formal talks will be done tomorrow about Puducherry. Informally, the discussion has already happened between our PCC president and DMK leaders and other leaders. Informed. A formal discussion and finalization will happen tomorrow. What about the demand of sharing power, sir? Yeah, already our PCC president has already spoken about everything. No power sharing, sir. Okay, we will tell you. Right? Thank you very much for all media. Thank you. Right. காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கடந்த தேர்தலை விட காங்கிரசுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் ராஜ்யசபா வேட்பாளர் யார் என்பதை விரைவில் மேலிடம் அறிவிக்கும் என்றும் செல்வபிறந்தகை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ராஜ்யசபா திமுக வேட்பாளர்களாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் திருச்சி சிவாவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர்.